சேர்ந்தவங்க பேச போறாங்க, நம்ம இதை கவனிப்போம். அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. எல்லாருக்கும் வணக்கம். நமது கோபம் எல்லாம் வங்காள தேசத்தை ஆட்சி செய்த அரசாங்கம் மேல்தான். இந்த ஆர்ப்பாட்டத்தை 1 மணி நேரம் அனுமதி வச்சுட்டு போயிருந்தா இந்த கூட்டத்தோட நோக்கமே வங்கதேச அரசாங்கத்தை கண்டிக்கிறது மட்டும்தான். ஆனால் வங்கதேச அரசாங்கத்தை கண்டிக்கிற நடத்துற கூட்டத்தில் அதை தடை செய்து நம்ம எல்லாம் கைது செய்து இந்த கோபம் திமுக மீது திரும்புகிற அளவிற்கு இந்த ஆட்சிக்கு புத்திசாலித்தனம் இருக்கிறது. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க இந்த ஆர்ப்பாட்டம் நடக்குது. இந்தியாவின் எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் இந்த ஆர்ப்பாட்டம் நடக்குது. அதை அனுமதிக்க, ஜனநாயக உரிமை அனுமதிக்க மனமில்லாத திமுக அரசாங்கம் தங்கள் மீது கோபத்தை திருப்பி இருக்கிறார்கள். நாடு முழுக்க இது பலத்த கண்டனத்துக்கு உருவாகும். மத்திய அரசுக்கு நீங்கள் பதில் சொல்லித்தான் தீர வேண்டும். இந்த திமுக அரசாங்கம் இந்த ஆர்ப்பாட்டத்தை அவங்க அனுமதிச்சிருக்கணும். உப்பிட்டவரை உள்ளளவு நினைன்னு சொல்லுவாங்க. பங்களாதேஷ் என்ற ஒரு நாடு உருவானதே இந்தியாவினுடைய பிச்சை. அதுல உருவானதான் பங்களாதேஷ். நாம இல்லைன்னா பங்களாதேஷ் நாடு இல்ல. நாம இந்திய ராணுவம் இல்லைன்னா பங்களாதேஷ் இல்ல. இந்தியாவினுடைய ஆட்சியாளர்கள் இல்லைன்னா பங்களாதேஷ் இல்ல. ஆனால் இன்று அந்த ஆட்சி அங்க இருக்கக்கூடிய இந்துக்களை கொடுமைப்படுத்துகிறது, வன்முறைக்கு உள்ளாக்குகிறது, வீடுகள் தீக்கிரையாகின்றன. அங்க இருக்கக்கூடிய சின்மயி கிருஷ்ணதாஸ் என்கிற சன்னியாசி, இஸ்கானை சார்ந்தவர், இன்னைக்கு சிறை வைக்கப்பட்டிருக்கிறார். எந்த அளவுக்கு தெரியுமா? இந்தியாவில் பாராளுமன்றத்தை வெடிகுண்டு வச்சா கூட அவனுக்கு ஆதரவா பேசுறதுக்கு, மீடியால பேசுறதுக்கு, பொதுவெளியில பேசுறதுக்கு வழக்கறிஞர்கள் இருக்காங்க. ஆனா அங்கே ஒரு சன்னியாசிக்கு ஆதரவா பேசுறதுக்கு வழக்கறிஞர்கள் கூட போக முடியல. யாராவது ஒரு வழக்கறிஞர் அவருக்கு ஜாமீன் கேட்டா விளைவுகள் விபரீதமாக இருக்கும் எச்சரிக்கிறாங்க. பங்களாதேஷ்ல வடக்கு வக்கீல் போகாதனால இன்னும் ஜாமீன் அடுத்த ஜனவரிக்குன்னு அது நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கு. அவர் சிறையிலேயே தொடர்ந்து வைக்க வேண்டும் என்ற திட்டம். இதெல்லாம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது? அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி இருந்தது. அந்த ஆட்சி கலைக்கப்பட்டது மாணவர் போராட்டம் என்ற பெயர்ல. அது முழுக்க முழுக்க அடிப்படைவாதிகளுடைய சதி. இதுக்கு பின்னால ஜார்ஜ் சோரஸ் அப்படிங்கிற ஒரு வெளிநாட்டுக்காரர் இதுக்கு பின்னால முழுக்க இருக்கிறான். தேர்ந்தெடுக்கப்பட்ட பல ஜனநாயக நாடுகள்லாம் கலைச்சிட்டு அந்த இடத்துல அராஜகத்தை நிறைவேற்றுவது, சிறுபான்மை மக்களை துன்புறுத்துவது, இது மாதிரி தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற ஒரு உலக சதியினுடைய விளைவுதான் இந்த பங்களாதேச இந்துக்களுடைய போராட்டம். வங்கதேசத்தில் உள்ள இந்துக்கள், நாம் எல்லாம் தமிழ்நாட்டில் இந்துவா இருக்கிறோம், வங்காளத்தில் தான் அவன் இந்துவா வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை இந்த இடத்துல நாம புரிந்து கொள்ளும். எவ்வளவு பெரிய பெரும்பான்மை இருந்தாலும், மத அடிப்படைவாதிகள் இருந்தாலும், அவர்கள் எவ்வளவு துன்புறுத்தினாலும், சித்திரவதை செய்தாலும், கொன்று குவித்தாலும் அங்கே இந்து வீதியில் நின்று போராடி கொண்டிருக்கிறான் என்பதை இந்த திருச்சி மாநகர மக்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால இதுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம். வங்கதேச இந்துக்களுக்கு உரிமை வேண்டும். வங்கதேச இந்துக்கள் காப்பாற்றப்பட வேண்டும். இந்திரா காந்தி ஆட்சியில் இருக்கும் போதே பங்களாதேஷ் நாடு உருவாச்சுன்னா நரேந்திர மோடி ஆட்சியில மறுபடியும் வங்கம் 2ஆக மாறும் என்பதை நாம் உலகத்திற்கு எச்சரிக்கிறோம். வடக்கு பகுதியில் தான் வங்களாதேச இந்துக்கள் மிக அதிகமாக இருக்காங்க. தேவைப்பட்டால் வங்காளம் தனிநாடாக பிரித்து இந்துக்களுக்கு என்று தனிநாடு கொடுக்கவும் பாரத தேசம் முன்வர வேண்டும். அதனால இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நான் எனது வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து நாமெல்லாம் சிறைக்கு போவோம், நாமெல்லாம் அரெஸ்ட் ஆகும், கைதாகும். எல்லாரும் அரெஸ்ட் ஆகணும், யாரும் வீட்டுக்கு போகணும். எல்லாரும் ஒத்துழைப்பு நீங்க கொடுங்க. நாங்க வருவாங்க. அமைதியா எல்லாரும் வண்டியில ஏறுங்க. அமைதியா எல்லாரும் வண்டியில ஏறுங்க. காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. நாமெல்லாம் கைதாகி கொலை செய்யாதே, கொலை செய்யாதே, கொலை செய்யாதே, கொலை செய்யாதே, கொலை செய்யாதே. Today there is a nationwide call by BJP and other Hindu organizations in the district capital of all the districts in the country to call for a massive agitation condemning Bangladesh. Minorities in Bangladesh, the Hindu minority in Bangladesh are tortured, are burnt. They are given shock treatment by the fundamentalist forces in Bangladesh.
Indian community, Indian government, we strongly condemn the Bangladesh government and restore the rights of the human rights of Hindus in Bangladesh. The genesis of very Bangladesh itself, it was the grace of the Indian government. It was the grace of the Indian public, Indian people. In 1971, what happened? You were suffering lot of torture by the West Pakistan, and but for the intervention of the Indian government, the Bangladesh genesis would not have been possible. So keeping all these things in your mind, the minorities, you should stop the torturing of the minorities, harassing of the minorities. You should check the fundamentalist forces in Bangladesh. This is our purpose of our agitation. But unfortunately, the DMK government, they don't permit. If anyone condemns Israel in Tamil Nadu, it's okay. But if anyone condemns Bangladesh, that is the problem for Tamil Nadu DMK government. We are all courted arrest. We will cooperate with the police, and we are ready to do any sacrifice for the Bangladesh Hindu minority. உப்பிட்டவரை உள்ளளவும் நினைன்னு சொல்லுவாங்க. இந்தியா என்ற ஒரு நாடு இல்லைன்னா பங்களாதேஷ் நாடு உருவாயிருக்காரு. 1970களில் பங்களாதேஷ் வந்ததே இந்திய அரசாங்கம், குறிப்பா இந்திரா காந்தி அம்மையாருடைய ஒரு துணிச்சலான முடிவுனால்தான். ஒட்டுமொத்த தேசமும் பங்களாதேஷ் உருவாக வேண்டும் என்று ஆர்வத்தோடு நாம எல்லாம் காத்திருந்தோம். ஆனால் கொஞ்சம் கூட நன்றி மறந்த பங்களாதேஷ் இன்னைக்கு அங்க மிகப்பெரிய சிறுபான்மையினர் மீது, இந்துக்கள் மீது மிகப்பெரிய தாக்குதலை இங்கு தொடுத்திருக்கிறார்கள். அங்கே மத அடிப்படைவாதிகள் கட்டுக்கடங்காமல் செயல்படுகிறார்கள். அங்க அரசாங்கத்துக்கு கண்ட்ரோலே இல்லை. சின்மயி கிருஷ்ணதாஸ் என்ற இஸ்கான் சுவாமிகள் கைது செய்யப்பட்டு அவர் தேச துரோக குற்றச்சாட்டுக்காக கைது செய்யப்பட்டார். இஸ்கான் அமைப்பு மத அடிப்படைவாத அமைப்பு, ஃபண்டமெண்டலிஸ்ட் ஆர்கனைசேஷன் அறிவிக்கப்பட்டது. A Hindu cannot be fundamentalist and a fundamentalist cannot be a Hindu. இந்த அடிப்படை கூட தெரியாமல் அங்கே அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரை ஜாமீன்ல அவருக்காக வாதாடுவதற்கு கூட வழக்கறிஞர்கள் வந்தால் பின்விளைவுகளை சந்திக்க வேண்டும் என்று அங்கே மத அடிப்படைவாதிகள் மிரட்டுகிறார்கள். இந்த ஒரு சூழல்ல இன்னைக்கு தமிழகம் முழுக்க எல்லா மாவட்ட தலைநகரங்களிலையும் வங்கதேசத்தினுடைய இந்துக்களுக்கு ஆதரவாக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடக்கிறது. அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கூட அனுமதி கொடுக்க திமுக அரசுக்கு தயக்கம் இருக்கு, அச்சப்படுறாங்க. இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் பிரச்சனை, இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் பிரச்சனை, இலங்கை தமிழர்களுக்கு பிரச்சனை, மலேசியால பிரச்சனை, இப்படி பல இடங்கள்ல பிரச்சனை இருக்கு. தமிழ்நாட்டை விட்டு வெளியில் இருக்கக்கூடிய நமது ரத்த சொந்தங்களுக்காக நாம் பல இடங்கள்ல போராடுகிறோம், ஆர்ப்பாட்டம் செய்கிறோம். இதை அனுமதித்து போவதில், இந்த ஜனநாயக வழிமுறையை ஏற்றுக்கொள்வதில் திமுக அரசுக்கு என்ன தயக்கம் என்று தெரியவில்லை. வங்கதேச அரசையும் கண்டிக்கிறோம், இதற்கு அனுமதி மறுத்த திமுக அரசையும் கண்டிக்கிறோம். இதை கண்டித்து இன்னைக்கு தமிழகம் முழுக்க லட்சக்கணக்கான பிஜேபி, இந்து முன்னணி, RSS, விஸ்வ இந்து பரிஷத், ABVP தொண்டர்கள் இன்னைக்கு நாங்கள் கைதாக தயாராக இருக்கிறோம். வங்கதேச இந்துக்களுக்கு முழுமையான மனித உரிமைகள் திரும்பி கிடைக்கும் வரை எங்கள் போராட்டம் தொடரும். மணிப்பூர் வன்முறையில் பாஜக மணிப்பூருக்கு மோடி வந்து அங்க வரல தொடர் குற்றச்சாட்டு. சார், இன்னைக்கு பிரச்சனை வங்கதேசத்தை பற்றி தான் பேசலாம். ப்ளீஸ் டோன்ட். போடுங்க.
ஏன் இது என்ன நல்லா இருக்கு ஏன் இப்படி கத்துறீங்க நம்ம மந்திரி அரப்பையும் வணக்கம் பாரு. பிஜேபி அரசாங்கம் உடனே கோஆபரேட் பண்ணுங்க. நடந்து போனா ஊர்வலம் நினைக்கிறாங்க. ஏன் செய்யீங்க